Hi, hello guys, you're watching Eco Diamond with Harish and Bharat. So, இன்னைக்கு வந்து நம்ம கூட புதுசா ஒரு கெஸ்ட் ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் போஸ் டு கிரிக்கெட் சேனல். ஏவடி இவர் யாரு பாத்தீங்கன்னா நம்ம கூட ஏரியால கிரிக்கெட் விளையாடுற புள்ளதான். புதுசா ஒரு செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம். அது வந்து குவிஸ்ன்னு சொல்லும்போது முதல் ஆளா நான் வருவேன்டா அவங்க சேனல் அப்படின்னா நாங்க அந்த அளவுக்கு ஒரு செஞ்சிருக்கோம் கைஸ். அதனால குவிஸ்ல வந்து எங்களுக்கு மொத்தமா செய்ய போறோம். என்னடா ஒரு புதுசா கெஸ்ட் கொண்டு வந்தெல்லாம் கிரிக்கெட் குவிஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. அவ்வளவு பெரிய கிரிக்கெட் அனலிஸ்ட்லாம் கிடையாது. அப்படி நீங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் அனலிஸ்ட்ல கிரிக்கெட் அனலிஸ்ட்னு இந்த வேலைலாம் கிடையாதுங்க. பேசிக்கா என்னன்னா ஐபிஎல் வருதுலங்க. ஐபிஎல் வரதுக்கு முன்னாடி வந்து ஐபிஎல் நடந்த சம்பவங்கள், ஐபிஎல் நடந்த நிகழ்வுகள்லாம் வச்சுட்டு ஒரு குவிஸ் மாதிரி ஒண்ணு பண்ணி எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபனியா எவ்வளவு நல்லா எடுத்துட்டு போவோம் அப்படின்றதுக்காக இந்த செஷன் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எஸ், இது வந்து ஒரு கம்ப்ளீட் குவிஸ் செஷனா இருக்கும்போது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவா நாங்க வந்து சேர்க்க பாக்குறோம். கஸ்டமர் பில் பண்ணி சப்ஸ்கிரைபர் பேசலாம் 3 செகண்ட்ல முடிச்சு விட்டாங்க. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து யூடியூப்ல ஆல்ரெடி ஒரு சேனல் ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட் 3 அப்படின்ட்டு. அந்த சேனல் வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நாங்க பிஸா பண்ணிருக்கோம். ஏன்னா அவங்க இங்கிலீஷ்ல பண்ணுவாங்க, நம்ம வந்து தமிழ்ல கிரிக்கெட்டுக்கு யாரும் பண்ணல, அது வந்து எடுத்து பண்றோம். நான் திரும்ப அந்த வேர்ட் ரிப்பீட் பண்றேன், இன்ஸ்பிரேஷன். ஆமா, காப்பி கிடையாது. அதனால கமெண்ட் செக்ஷன்ல கதறதுக்கு முன்னாடி நாங்களே இதை ஒத்துக்கிறோம். இந்த குவிஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 ரவுண்ட் இருக்குங்க. 3 ரவுண்ட்ல டிஃபரெண்ட் கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அது என்ன ரவுண்ட் என்ன கேம்ஸ்ன்றது வீடியோ போடுவோம், உங்களுக்கு வந்து புரியும், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். So let's get into this video. இந்த வீடியோ வந்து நம்ம பரத் வந்து ஒரு ஹோஸ்டா வந்து சேல் பண்ணி இங்க ரெண்டு பேரும் क्वेश्चन கேட்டு வார்த்தை வளர்க்க போறாரு. அவர்தான் ஹோஸ்ட். பாப்போம் நாங்க மறந்து போறோமா அவர் வந்து மறந்து போறாருன்னு சொல்லிட்டு இந்த क्वेश्चन செஷன்ல பண்ணி போறோம். இந்த வீடியோ வந்து 3 ரவுண்ட் மச்சான். சரியா, 3 ரவுண்ட்ல ஒரு கேம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஹூ ஆம் ஐ. ஜெனரலா கேட்கல ஹூ ஆம் ஐ அப்படின்றது உனக்கு தெரியும். பேசிக்கா ஒரு क्वेश्चन கேட்பேன், அதுல வந்து 3 க்ளூஸ் இருக்கும். அந்த மாதிரி 5 क्वेश्चन கேட்பேன். அந்த 3 க்ளூஸுமே நான் ஒவ்வொரு க்ளூவா தான் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் க்ளூ சொல்லும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க வந்து பதில் சொல்லலாம். அப்படி தெரியல அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா நான் வந்து செகண்ட் க்ளூ கொடுப்பேன். அதே மாதிரி தான் யார் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட். சரியா, ஓகே. இந்த 3 க்ளூவே சேர்த்து தான் ஒரு ஆன்சர் இருக்கும். ஃபர்ஸ்ட் க்ளூ தனியா சொல்லும்போது ஒரு ஆன்சர் உங்களுக்கு தோணும். அந்த क्वेश्चनக்கு ஆன்சராவும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் ஒருவேளை நீ அவசரப்பட்டு நீ சொன்னாலும் சொல்லலாம், நோ இஷ்டம். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நீ ஒருவேளை சொல்லிட்டா அப்படின்னா நீ ஃப்ரீ ஆயிடும். நீ அதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் क्वेश्चनல நீ கண்டினியூ பண்ண முடியாது. சரியா, 3 க்ளூ இருக்கு. ஃபர்ஸ்ட் க்ளூ, செகண்ட் க்ளூ, தேர்ட் க்ளூ. ஃபர்ஸ்ட் க்ளூ நீங்க சொல்லும் போதே நீங்க வந்து ஆன்சர் கரெக்டா சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். அண்ட் செகண்ட் க்ளூ நீங்க சொல்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 3 பாயிண்ட்ஸ் தரப்படும். தேர்ட் க்ளூல வந்து ஆன்சர் சொல்றீங்க 2 பாயிண்ட்ஸ். சரியா, இதான் வந்து பாயிண்ட் சிஸ்டம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருவேளை தப்பா சொல்லிட்டேன்னா நீங்க வந்து ஃப்ரீஸ் ஆயிடுங்க. ரெண்டு பேரும் யார் தப்பா சொல்றீங்களோ ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. 3 பேருக்கு ஆன்சர் தெரியல 0 பாயிண்ட்ஸ். சரியா, ஒருவேளை ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆப்போனன்ட் வந்து தெரியவே இல்லை அப்படின்னா அவனுக்கு 0 பாயிண்ட்ஸ் இல்ல, அவனுக்கு தெரியலனா கூட அவனுக்கு 1 பாயிண்ட் கொடுக்கும். அதனால அவசரப்பட்டு சொல்லாதீங்க. இதுவே ஈஸியா ஒரு 5 பாயிண்ட் வந்துருப்பாங்க. ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கு ஹரிஷ் மேல. பாப்போம், எனக்கு வந்து பெருசா நாலேஜ்லாம் கிடையாது, சும்மா ஜாலியா அது அவங்களுக்கே தெரியும். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். பூமையோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஃபர்ஸ்ட் க்ளூ. ஐ ஹவ் பிளேட் அண்டர் தி கேப்டன்சி ஆஃப் விராட் கோலி, எம்எஸ் தோனி அண்ட் ரோஹித் சர்மா. எனக்கு 3 பேர் கீழே நான் வந்து ஆடி இருக்கேன். இதான் வந்து ஃபர்ஸ்ட் க்ளூ. கெஸ் பண்றீங்களா? யாராச்சும் பிளேயர் உங்களுக்கு ஞாபகம் வருதா? சொல்றீங்களா? இல்ல, ஓகே. ஐபிஎல்ல 3 பேர் கீழே நான் ஆடி இருக்கேன் as பிளேயரா. கேப்டன் தெரியல. செகண்ட் க்ளூ போயிடலாமா? நான் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு 7 இயர்ஸ் ஆடி இருக்கேன் டோட்டலா. ஆனா வந்து 3 விண்டோல ஆடி இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நான் மும்பைல ஆடிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு டீம் போயிட்டு திரும்ப மும்பைல ஆடிட்டு வேற ஒரு டீம் போயிட்டு திரும்ப மும்பை, அந்த மாதிரி. ஆனா டோட்டலா 7 இயர்ஸ் ஆடி இருக்கேன் மும்பை இந்தியன்ஸ்க்கு. மும்பை இந்தியன்ஸ் அது சொல்லி ஆகணும், அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான். கிரிக்கெட் பா சொல்லு, மும்பை இந்தியன்ஸ் வரணும் ப்ரூவ் பண்ணு. ரோஹித் சர்மா ஆன்சர் தான் வருதா சொல்லிருப்பாங்க. ஓகே, தேர்ட் க்ளூ வந்து ரொம்ப பேர் நிறைய பேர் என்ன வச்சிருக்காங்க, எனக்கு ஒரு பிரதர் இருக்காங்க வச்சிருக்காங்க. ஏன்னா எங்க 2 பேரோட கடைசி நேம் சேமா இருக்கும். ஆனா அவர் என் பிரதர்லாம் கிடையாது. அவர் வந்து பெங்காலிக்காரர், நான் வந்து ஜார்க்கண்ட். இதான் வந்து தேர்ட் க்ளூ. இன்னொரு அடிஷனல் க்ளூ நான் லெஃப்ட் ஹேண்டர். இதுக்கு மேல கொடுக்க முடியாது. இப்படி சொல்லணும். ஒரு பிளேயர் ஞாபகம் இருக்கு, சொல்லு. ரிஸ்க் எடு, பரவாயில்ல, அப்படிதான் இருக்கும். ரிஸ்க் எடுத்தா பரவாயில்ல, சொல்லு, பாத்துக்கலாம். ஏன் அப்படிதான் இருக்கும். சரி, ஓகே. முதல் போடி நம்மளாவே இருந்து போட்டோம். கரண் சர்மா. இப்போ நீ ஆன்சர் ட்ரை பண்ணலாம். பட் நீ தப்பா சொல்றா முடிஞ்சு போச்சு. 0 பாயிண்ட் பார்த்து பண்ணு. ஓகே, சோ 2 பேரும் ஆன்சர் தப்பு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சௌரவ் திவாரி. சோ நிறைய பேர் வந்து மனோஜ் திவாரி, சௌரவ் திவாரி பிரதர்ஸ் வச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்க பிரதர்ஸ் கிடையாது. அவங்க வந்து திவாரிங்கிறது சர்வே, அது காமன் சர்வே. சோ அதான் வந்து ஆன்சர். சோ 2 பேருக்குமே 0 பாயிண்ட்ஸ். பட் யோசிச்சிருக்கலாம். பட் ஓகே, நான் சைன் கொடுக்க மாட்டாங்க யோசிக்கிறதுக்கு.
ஓகே பட் கரெக்ட் சும்மா ஆல்மோஸ்ட் ஆமா. ஆனா மும்பை கிரைட்டீரியாவை மட்டும் கொஞ்சம் 7 years ஆமா. தோனி, ரோஹித் சர்மா, கோலி சொல்லும் போது நிறைய பேர் கரெக்ட் சர்மா யோசிப்பாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ன்றப்போ அது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு தான் வேணுங்கிறது கொடுத்தேன். சர்மா வந்துட்டேன். சர்மாவோட சொல்லிட்டே இருக்காங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின், அதோட ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து ஐ அம் an IPL winning captain. ஓகே செகண்ட் க்ளூ போயிடலாம். எனக்கு ரொம்ப கஷ்டம் இது க்ளூ சொல்றது. I got unsold in the recently confirmed IPL auction. ரிஸ்க் எடுக்க இருக்கீங்களா? இன்னும் 3 பாயிண்ட் கிடைக்கும். இது கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா ட்ரை பண்ணுங்க போஸ். யோசிக்கிறீங்க தெரியுது. சொல்லு பரவாயில்ல பாத்துக்கலாம். ஓகே டேவிட் வார்னர். டேவிட் வார்னர் தி ஆன்சர். ஐயோ அதான் நினைச்சிருக்கேன். அதான் யோசிங்க. ரொம்ப சரியா டேவிட் வார்னர் தெரியும்டா. ரிஸ்க் எடுக்க பாயிண்ட். ஓகே வா இது மட்டும் இல்ல வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் வந்து ரிஸ்க் கிடைக்கும். அதனால ரிஸ்க் எடுங்க. லக்கல்ல ஃபர்ஸ்ட் பேட்ச். Okay, so boss is leading with 3 points. Harish with 0. So நம்ம ரிலேட் பண்ணிரோம் போய். The third question ஓட first clue. I have played for 6 different franchises in IPL. Okay. Okay வா. Second clue போயிடலாமா? Yes. Second clue வந்து பாத்தீங்கன்னா I have been the most expensive player in IPL auction for 2 consecutive years. Okay. 2 வருஷம் தொடர்ந்து நான் வந்து IPL auction எக்ஸ்பென்சிவா பண்ணிட்டேன். ட்ரை பண்றீங்களா? Yes. Yes. Is correct. Okay, வாயில கட்டியா? Okay, second. No, இன்னும் அந்த வீடியோவோட third clue சொல்லிடுறேன் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக. I am the only player who have got 2 hat-tricks in a single IPL season. இது எனக்கு தெரிஞ்சிருக்காது. 2009 ல ஹையஸ்ட் பிட்லயே வந்து நான் புடிச்சிட்டேன். நான் புடிச்சிட்டேன். நிறைய யோசிச்சிட்டு இருந்தா இவராச்சும் என்ன ஆர் டீம் ஆனா எரியிட்டு மனசுக்குள்ள உட்கார்ந்து அந்த கேப்ல இவன் புடிச்சிட்டான். அதுக்கு சொல்லணும்னா நீ கூட சொல்லலாம். டெல்லி ஆர்சிபி என்ன கவுண்ட் பண்றதா பண்ணு. ஆனா ஆர் டீம் ஓடி கவர்மெண்ட் அத பண்ணி கவுண்ட் பண்ணுவா. ஓகே சோ 3 क्वेश्चन முடிஞ்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு 3 பாயிண்ட்ல இருக்காங்க. fourth question first clue, I am the only player who got sold in the 2008 auction as well as in the 2025 auction. 2008 ஆப்ஷன்ல நான் வந்து சேலான ஆப்ஷன்ல 2025 ஆப்ஷன்ல நான் சேல் ஆனேன் ஆப்ஷன்ல. நான் ஒரே ஒரு பிளேயர் அந்த மாதிரி ஆயிருக்கேன். இதான் வந்து ஃபர்ஸ்ட் க்ளூ. ஓகே மிஸ் பண்ணிக்கிறீங்களா? இவ்வளவு ட்ரை எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நீ சொல்லு. ஓகே சோ செகண்ட் க்ளூ வந்து I have also played for 6 different franchises in IPL. ஓகே தேர்ட் க்ளூ சொல்ல ரொம்ப ஈஸியா சொல்லிருவீங்க. சோ ரெடியா இருந்துக்கோங்க. if you want to try here are second clue ready prospects டக்குன்னு சொன்னா பதில் சொல்லு. இது போஸ் தான் தலையாடுறது. நீ தேர்ட் க்ளூ சொல்லுங்க. ஓகே கோயிங் தேர்ட் க்ளூ ஹரிஷ் போவா. ஓகே சோ தேர்ட் க்ளூ வந்து I am known for my height and hair. இஷாந்த் சர்மா. Correct, spot on. Wow, nice guess man. So இஷாந்த் சர்மா is the only player 2008 ஆப்ஷன்லயே அவர் வந்து சேல் ஆனாரு. 2025 ஆப்ஷன்லயே அவர் சேல் ஆனாரு. நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம் அஜிங்கியாரா கடையில அப்படிட்டு. அவர் வந்து ஆப்ஷன்ல அவர் வரவே இல்லை 2008ல. அவர் வந்து ஒரு இந்த பிளேயரா தான் எடுத்தாங்க. ஒரு டொமஸ்டிக் பிளேயரா சைன் பண்ணாங்க. அது இது ஒரு டிராஃப்ட்ல சைன் பண்ணாங்க. ஆப்ஷன் was not paid for 16, paid for RR CSK. அது ஒரு அதுதான் கரெக்ட். மும்பைக்கும் ஐயா. சோ இத வந்து fourth கேம் முடிஞ்சிருச்சு. சோ லாஸ்ட் क्वेश्चन போயிடலாம். Okay, so first clue வந்து I'm the first player from my race to represent my country. My race na நீங்க so இப்போ கலர்ஸ் தான் லைக் வந்து ஒரு white black சொல்லுவாங்க அந்த மாதிரி race. So இந்த சைனீஸ் பிளேயரா இருக்கலாம், இல்ல வந்து black person இருக்கலாம், இல்ல white person இருக்கலாம். But I'm the first person from my race to play for my country. ஓட மாட்டான். Okay. Race is fine ஓட மாட்டான். இது ரேஸ் பத்தி பேசணும் தப்பு இல்லையே. அதான் ரேசிசம் பண்ணா ரேசிசம் விருப்பம் தொடர்களே. ஒரு வீடியோல தான் ரேசிசம் பேசுறேன். அதுதான் சரி. ஓகே ஃபர்ஸ்ட் க்ளூ I am the first player from my race to represent my country. Okay. Second clue போலாமா? Okay. I only played for CSK and I only played for 1 year. But I am a renowned bowler. CSK க்கு ஒரு வருஷம் ஆடி இருக்கேன். CSK மட்டும் தான் ஆடி இருக்கேன். நான் ஒரு நல்ல bowler. நல்ல ஃபேமஸான bowler. Yeah. Okay. For the clue. The risk எடுக்கணும் இல்லையா? By the way, guys, most of CSK fan. I got an idea, but சொல்லு risk பரவாயில்ல பாத்துக்கலாம். இல்ல நான் பாயிண்ட் ஈடு பண்ணேன். சரி ஓகே இல்ல பண்ண முடிச்சதெல்லாம் இருக்கு அவங்க சென்டர்ல போயிடலாம். And the first overseas player to get a hat-trick in IPL. CSK first overseas player to get a hat-trick in IPL தெரியாதா? Please don't. Wrong answer. Muller hat-trick எடுத்தாங்க. Can I give a guess? Yes, of course. அதுக்குதான் வீடியோ ரசிங்க. Dog Bollinger is a wrong answer. Yes. இதுக்கு 0 points. Answer வந்து மக்காயில் டிவி. Yes.
பெரிய அச்சீவ்மெண்ட். அவரு வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரூலே இருக்கு. ஆமா, லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ரௌனிஷா இருப்பாரு. அந்த ரேஸ பத்தி பேசும்போது அந்த ரேஸ பத்தி என்ன சொல்ல முடியும்? எல்லா கேஸ் இப்படி எல்லா கேஸ் நீ பிளாக்னு சொல்லுவியா? நான் எதுவுமே சொல்லலாம். சரி, ஓகே. சோ அவ்வளவுதான். ஊமே ரவுண்ட் முடிஞ்சது. லீடிங் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா போஸ் வந்து 5 பாயிண்ட்ஸ் லீடிங் இருக்காரு. ஹரிஷ் ரொம்ப பின்னாடிலாம் இல்ல, 3 பாயிண்ட்ஸோட செகண்ட் பொசிஷன்ல இருக்காரு. இருக்கிறது 2 பேர் தான். ஓகே, சோ நம்ம வந்து செகண்ட் ரவுண்டுக்கு போயிடலாம். இந்த ரவுண்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டுன்னு சொல்லு. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? அதாவது ராபிட் ஃபயர். அதனால நாங்க ஒரு பேர் வச்சிருக்கோம். சோ ராபிட் ஃபயர் உங்களுக்கு எதுவும் தெரியும், ரொம்ப சிம்பிள் தான். நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் கை தூக்கணும். அவசரத்துல ஆன்சர் பண்ணக்கூடாது. யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குறீங்களோ அவங்க ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் கொடுக்கணும். அதுக்குள்ள நீங்க ஆன்சர் சொல்லிடணும். ஒருவேளை கரெக்டா சொன்னீங்கன்னா +1 பாயிண்ட்ஸ், ஒருவேளை நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா -1 பாயிண்ட்ஸ். நீங்க தப்பா சொல்றீங்கன்னா இன்னொருத்தருக்கு ஆப்ஷன் போகும், அவரும் ஆன்சர் சொல்லலாம். அவரும் வந்து கரெக்டா சொன்னா 1 பாயிண்ட், தப்பா சொன்னா -1. அவர் தப்பா சொல்றாருன்னா திரும்ப நீ ஒரு கெஸ் கூட எடுக்கலாம். அந்த மாதிரி ஓகே, மாத்தி மாத்தி 2-1 வரும். சோ நிறைய பிளஸ் ஆத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, நிறைய மைனஸ் ஆத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க கரெக்டா சொல்றீங்கன்னா சரி, क्वेश्चन ஓரளவு ஈஸியா தான் இருக்கும். டைமர் கையில ரெடியா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்குறேன். சோ சட்டுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन 2015 IPL ஃபைனல்ஸ்ல யார் மேன் ஆஃப் தி மேட்சா இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் கை தூக்குங்க. கை தூக்குறதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. 2015 IPL ஃபைனல்ஸ்ல மேன் ஆஃப் தி மேட்ச் யாரு? 2015 IPL ஃபைனல்ஸ் யார் ஆன்லைன் யூசிட்டு இருக்கா? அதுக்கே ஒரு அனுப்பிச்சா இது நம்ம அது செகண்ட் வர சொல்லிருக்கேன். ராபிட் ஃபயர் சீக்கிரம் சொல்லுறியோ. டீம்ஸ் இவனுக்கு யாரும் மைனஸ் பாயிண்ட்ஸ்க்காக ஆட மாட்டாங்க. ஒரு ரிஸ்க் எடுப்போமே, அதெல்லாம் இல்லவே இல்லை. யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கடைசி வரைக்கும். நம்ம நிறைய தடவை ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். பால் படத்துல சங்கீத சரகன் அப்படின்ட்டு அப்படிதான் போயிட்டு இருக்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு பதில் சொல்ல மாட்டான். சீக்கிரம் சொல்லுங்கடா, டைம் ஆகுது. சரி, ஏதாவது க்ளூ கொடு. வெறும் கிடையாது. ஆனா அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர்தான் மேன் ஆஃப் தி மேட்ச். அது மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஃபைனல்ஸ் ஐபிஎல் பேர்ல 50 அடிச்சிருக்காரு. அச்சு சூப்பர். சிஎஸ்கே வார்த்தை அவாய்ட் பண்ணிடுவாரு. ஓ, இதோட தான் வந்தாங்க. அக்ரெசிவா மாறிட்டாங்க. போயிட்டு வந்தா மட்டும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் ரோஹித் சர்மா. ஹரிஷ் கரெக்ட்டா சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா சொல்ல ட்ரை பண்ணுங்க. அடுத்த क्वेश्चनல இருந்து தெரியலனா சொல்லுங்க, நம்ம போயிடலாம். இல்லனா க்ளூஸ் வேற டக்குனு கேளுங்க. சரிங்களா? ரெண்டாவது டக்குனு க்ளூஸ் கேட்கலாம். முடிஞ்சவரை சொல்லுங்கடா. வியூவர்ஸ் சொல்லுவாங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன பார்ட்டிசிபெண்டா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. செகண்ட் क्वेश्चन அகைன் ரொம்ப ஈஸி. Who has the most wickets in IPL history? புஷ்வேந்தர் சகல். நெக்ஸ்ட் ஒன். கை தூக்குறது எப்படி அந்த சொல்லுங்க. சாரி. ஓகே, அந்த சொல்லிட்டு கை தூக்குறாங்க. சோ போஸ் ஒரு क्वेश्चन, ஹரிஷ் ஒரு क्वेश्चन கேட்டாரு. நம்ம தேர்ட் क्वेश्चन போயிடலாம். திரும்ப மேன் ஆஃப் தி மேட்ச் தான். 2010 IPL ஃபைனல்ஸ் யார் மேன் ஆஃப் தி மேட்ச் ஆயிருந்தாங்க? லேட்டஸ்ட் தான். -1. நீ திரும்ப சொல்லலாம். நீ கை தூக்குறது நான் ஆன்சர் பண்றது தான் பண்ணுங்க. சார் ஓகே, சோ சிஎஸ்கே பிளேயர் தான். பேட்ஸ்மேன் பவுலர் சொல்லாத. சிஎஸ்கே பிளேயர் டாப் 4 ஆடுறது சுரேஷ் ரெய்னா. எஸ், கரெக்ட். மைனஸ் பாயிண்ட் வந்து சரி பண்ணிட்டாரு. நல்லி பண்ணிட்டாரு. சோ எஸ், நம்ம லெட்ஸ் கோ இன்டு தி ஃபோர்த் क्वेश्चन. 2016 IPL ஃபைனல்ஸ்ல ஆர்சிபி அகைன்ஸ்டா சைபர்ஸ் ஆடி இருப்பாங்க இல்லையா? அதுல கடைசி ஓவர் ஹைதராபாத்துக்காக போனது யாரு? புவனேஸ்வர் குமார். Perfect. Next one. Oh my god. Boss on roll இருக்காரு. ஹரிஷ் கம் ஆன், கேம் குள்ள வாங்க. அண்ணாமலை அடுத்து சரவண அங்க வந்து. ஓகே, 2023 IPL ஆப்ஷன்ல எக்ஸ்பென்சிவ் பை யார்? 2023 அது போனதுக்கு போன வருஷம் IPL ஆப்ஷன் பேட்ரன்ஸ். அது போன வருஷம் -1. போன வருஷம் அவர்ல மிச்சல் ஸ்டார். அதுமே தப்பு. முதல்வா யா, அவர் வந்து போன IPL ஒன் ஆஃப் தி டீமோட கேப்டனா இருந்தார். இது சட்டன் சொல்ற கவுண்டர்ல கேஸ் பிளேயரா தான் இருப்பா. கை பண்ணிட்டு ஏத்தி விட்டு இதா இருக்கும். அது ஏத்தி விட யாரு? உங்களா சும்மா கடந்த சொல்லிட்டு விட்டு அவரை ஏத்தி விட்டு எடுத்து பஞ்சாப்னு சொல்றாங்க. அவங்க இல்லைன்னா கட்டுவீங்க வழக்கம் போல.
போன வருஷம் யாரும் ஐபிஎல் கேப்டனா இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. அதுல ஆன்சர் பாருங்க. போன வருஷம் எக்ஸ்பென்சிவ் பையா இருந்தாரு. அவரு போன வருஷம் அந்த டீமோட கேப்டனாவும் இருந்தாரு. இம்யூலேட் பண்ணிட்டு வந்தா இம்யூலேட் உட்காந்துருக்கான். ஃபீல்டிங்ல தான் இருக்காரு. என்னெல்லாம் பண்றாங்க மொத்தத்தை சிரிக்கிறான் திடீர்னு இன்னொரு குழு கொடுத்து சொல்றேன். இந்த வருஷம் அவர் சிஎஸ்கே காரர் சாம் கரன். எஸ் ஆமாடி நான் வந்து நான் சொல்லல நொக்க பிளேயர் தான் ஏத்தி விட்டு கிக்ஸன் பஞ்சாப் யோசிக்கிறேன். பஞ்சாப்னு சொல்லிட்டாங்க. பஞ்சாப் கேப்டன் யாருன்னு யோசிச்சுதான் ஆன்சர் டக்குனு வரப்போகுது. ஒரு காமெடி பாத்தீங்கன்னா அப்போ ஒரு 18.75 crores இந்த வருஷம் 2.25 சிஎஸ்கே அப்படியே ஸ்டாக் கான்டெஸ்ட் இதுக்கும் பைக்கும் பெட்டரா இருக்கு. ஆமா. 6 क्वेश्चन பாத்துடலாம். ஐபிஎல் வரலாற்றிலேயே மோஸ்ட் ஹேட்ரிக் வச்சிருக்கிற பவுலர் யாரு? எஸ் கை தூக்கி சொல்லி அவங்க 5 seconds 5 4 யுவராஜ் 3 சொல்லு 5 சொல்லல -1 ஐயோ சொல்லுங்க. ஹேட்ரிக் எடுத்தாரங்க தெரியல. இல்ல இல்ல 2 வாட்டி எடுத்தா ஒரு ஹேட்ரிக் எடுத்திருப்பா. இல்ல ஹேட்ரிக் எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு 2 கேமா சமாளிச்ச பாயிண்ட் 2 செகண்ட்ல விட்டாங்க. இவரெல்லாம் ஏத்தி விட்டுறாரு. அப்புறம் பாயிண்ட் விட்டுறாரு. நல்ல பவுலர் தான் எடுக்க முடியும். சமையல் ஈஸியா சொல்லிருக்கீங்க. ரெடியா இருக்காங்க கை தூக்கிறதுக்கு. லெக் ஸ்பின்னர் ரவீன் தாம்பே -2 யுஸ்வேந்திர சஹல் -1 2 -2 இல்ல இதுக்கு மேல அந்த பவுலர் எப்பதான் முடக்குறீங்க? ரொம்ப ஃபேமஸா பியூஷ் சாவ் சரி அரிசி இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி இருக்கா. கடைசியா ஒரு ட்ரை மேயர்களுக்காக உங்களுக்காக நாங்க வந்து நடக்க போறோம். வருண் சக்கரவர்த்தி இல்ல ஹேட்ரிக் எடுத்து சொல்லிடுறாரு. பியூஷ் சாவ்லா சொல்றீங்க. பியூஷ் சாவ்லா சொன்னீங்க சொல்லு. எடுத்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் தான். அவர் டீம் எடுக்கிறதே பெருசு. ஹேட்ரிக் எடுப்பாரு. இப்ப அது மேரேஜ் international ரிட்டையர். பட் ஐபிஎல் ஐ திங்க் சம் டீம் ஹஸ் பின். போன ஐபிஎல் இருந்தா ஒரு டீம்ல அந்த ஐபிஎல் சோரா தெரியல. ரொம்ப ஃபேமஸான நெக்ஸ்ட் பண்ணலாம். நம்ம ஏரா அந்த டைம்ல நமக்கு நிறைய கலாய்ச்சிருக்கோம். நான் பர்சனலா சொல்றேன். நிறைய கலாய்ச்சிருக்கோம். அமித் மிஸ்ரா ஃபைனலி அமித் மிஸ்ரா எப்ப அமித் மிஸ்ரா மறந்தீங்க? ஸ்பின்னர் 3 ஹேட்ரிக். அமித் மிஸ்ரா தவிர சுத்தி பிரவீன் தாம்பேல இருந்து ஒரு ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. ஓகே பரவாயில்ல. எங்க பாஸ் ஃபிளெமிங் கூட அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாரா? ரெண்டு ஹேட்ரிக் எடுத்தாரு. 3 ஹேட்ரிக் எடுத்திருக்காரு அமித் மிஸ்ரா. அமித் மிஸ்ரா 3, யுவராஜ் சிங் 2 எடுத்திருக்காரு. ஆனா அமித் மிஸ்ரா தான் ரீசெண்டா ஒன்னு எடுத்தாருல அமித் மிஸ்ரா. ரீசெண்ட் இல்ல, எல்லாமே 2 years முன்னாடி. இல்ல எல்லாமே 2018 முன்னாடி வந்துதான் எல்லாமே முன்னாடி. அதனால அடுத்து பரவாயில்ல ஒரு பாயிண்ட் முடிச்சிட்டா. -2 தான், -3. ஓகே, சோ நம்ம வந்து லாஸ்ட் क्वेश्चन இந்த ரவுண்டோட சட்டுன்னு சொல்லு ரவுண்டோட லாஸ்ட் क्वेश्चन இப்போ எல்லாம் நீங்க சட்டுன்னு சொல்லல இன்னும் பரவாயில்ல. போன ஐபிஎல் சீசன்ல மேக்ஸிமம் 6 அடிச்ச பிளேயர் யார்? அப்ப முடிஞ்ச ஐபிஎல் ஈஸியா யோசிக்கலாம். முடிஞ்ச ஐபிஎல் சீசன்ல 24 ஐபிஎல்ல மேக்ஸிமம் 6 யார்? அவங்க கிட்ட அவரே சொல்லுவான். சிரிக்கிறேன் நான் மட்டும் ஆன்சர் கொஞ்சம் மாதிரி சிரிக்கிறேன் பாத்தீங்களா? பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆன ஒன் ஆஃப் தி டீம்ஸ். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு பாக்காத புஸ் தோக்கணும்னு பாக்கணும். பஞ்சாப் ஃபேன். வாழ்க்கை என்பது ஜெயிக்கிறது நம்பா, முயற்சி செய்வதற்கே நம்பா. ஏதாவது சொல்லு. 2 பாயிண்ட் மைனஸ் ஆகல.
சரி ஃபைனல்ஸ் ஆன டீம் வந்து ஒரு பிளேயர் தான் போகலாம், இதுக்கு தான் சொல்ல முடியாது சார். நான் சொன்ன 2 பேரும் ஃபைனல்ஸ் ஆனேன், 2 பேரும் இல்ல. டேய் இவன்டா டிராவிஸ் ஹெட் கிளாசன் ஈக்குவல் பண்ணிட்டேன். அபிஷேக் சர்மா. அம்மா அடி 3 பேரையும் சொல்லிட்டான். 3 பேட்டிங் லீடர் சொன்னாலே சிறு சார்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆக்சுவலி நம்ம 7 கொஸ்டின் ரெடி பண்ணியிருந்தோம். அப்படின்ட்டு ரவுண்ட் கொஞ்சம் என்கேஜிங்கா போவதனால இவங்க வேற நெகட்டிவா போயிட்டே இருக்காங்க. அதனால இன்னொரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 8th கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கேன். 2013 IPL ஆரஞ்சு கேப் அடிச்ச பிளேயர் யார்? ஏதாவது ஒரு க்ளூ கூட நான் சரி ஓகே. ஸோ வந்து இஸ் லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர். கிறிஸ்கெலி. மைக்கேல் லூசி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் கிரிக்கெட் கார்டு செஞ்சுட்டு இருப்பேன். அதுல வந்து ஒரு இதுல வந்து ஆரஞ்சு கேப். அவர் 2011-12 2 வருஷம் தொடர்ந்து ஆரஞ்சு கேப் அடிச்சார். 13,000 மீட்டர்ஸ். 10ல டெண்டுல்கரா? ஓகே, ஒரு வழியா சட்டுன்னு சொல்ல ரவுண்டு எவ்வளவுமே சட்டுன்னு சொல்ல, ஆனா இது வந்து பரவாயில்ல, ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ரவுண்ட் முடிகிறப்போ நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்களை தாண்டி அது ஏறதுக்கு வந்து உட்காந்துருக்கும். அதே இடத்துக்கு வந்து பரவாயில்ல, நீங்க நெகட்டிவ்ல தான் பாருங்க. ஆக்சுவலி வீடியோ ரவுண்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஹரிஸ் வந்து 3 பாயிண்ட்லயும் போஸ் வந்து 5 பாயிண்ட்லயும் இருந்தாங்க. இந்த ரவுண்ட் முடியும் போது ஹரிஸ் வந்து 1 பாயிண்ட்லயும் போஸ் வந்து 3 பாயிண்ட்லயும் இருக்காங்க. சோ 2 பேருமே -2. இதுல எல்லாம் பெருமை எருமை அப்படின்னா உங்களோட நல்லாவே லீடிங்ல இருக்காங்க. 2 பேரும் கவலைப்படாதீங்க. 3வது ரவுண்ட் ஆட போறோம். இந்த ரவுண்ட்ல வந்து சப்பையா ஜெயிக்கலாம். அதாவது நீங்க லோ பாயிண்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அடிச்சு முன்னேற போறதுக்கும் இந்த ரவுண்ட் உதவும். நீங்க ரொம்ப லீடிங்ல இருந்தீங்க, போஸ் படகுதான் ரொம்ப லீடிங்ல இருந்தாலுமே பயங்கரமா கம்மியாகிறதுக்கும் இந்த ரவுண்ட் உதவும். இந்த ரவுண்டோட பேர் என்னன்னா விழி மூடி யோசித்தால். ஒண்ணுமே தெரியலையே. சோ ரவுண்டோட ரூல்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். சோ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. 2 பேரும் கண்ணு மூடிட்டு இருப்பீங்க. நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டின் கேட்ட உடனே நான் வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். 1 2 3 4 5 மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு இருப்பேன். அன்லிமிட்டடா கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் வந்து போயிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டினுக்கு கரஸ்பாண்டிங் ஆன்சர்ஸ் உங்களுக்கு தோணும் போது கரெக்டா நீங்க வந்து கணக்கு தரணும். சரிங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிளோட இந்த ரூல்ஸ் நியூமரஸ் ஆன்சர்ஸ் இருக்கும். நியூமரஸ் ஆன்சர்ஸ் இருக்கும். ரூல் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கரண்ட் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ஆஃப் ஸ்குவாட் அப்படின்னு கேட்கிறேன். சரிங்களா? சொல்லிட்டு நீங்க ரெண்டு கணக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுவேன். 1 to 15 பேர் இருப்பாங்க. நான் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பாகிஸ்தான் ஸ்குவாட்ல இருந்து எவ்வளவு பேர் ஞாபகம் இருக்காங்களோ அந்த நம்பர் நீங்க கரெக்டா வந்து கணக்கு தரணும். இப்போ உதாரணத்துக்கு உனக்கு 7 பேர் ஞாபகம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து 7 அப்படின்னு சொல்லும்போது கணக்கு தரணும். சரியா? அப்படி கணக்கு வந்துட்டுன்னா 7 பிளேயரை வந்து ஆன்சர் பண்ணணும். எவ்வளவு செகண்ட்ஸ்னா இன்டூ 2. நீ எந்த நம்பர்ல வந்து கணக்கு தரலையோ அது இன்டூ 2. 7 செகண்ட்ல கணக்கு தரணும்னா 7 into 2 14 செகண்ட்ஸ்க்குள்ள நீ அந்த 7 பேரையும் வந்து சொல்லி முடியும். சரியா? இதுல என்னன்னா யாரு வந்து கடைசியா கணக்கு தரறாங்களோ அவங்க கூட ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கணக்கு வந்தவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. சரிங்களா? சோ மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். இதுல பாயிண்ட்ஸ் எதுனா எந்த நம்பரை வந்து நீங்க கண்ணு திறக்கிறீங்களோ அந்த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க 7ன்னு சொல்லிட்டு ஆமா ஜாக்பாட் ரவுண்ட் முன்னாடியும் போக முடியும், பயங்கரமா பின்னாடி வர முடியும். ஏன்னா நீங்க வந்து மேக்ஸிமம் நீ 7 நம்பர் சொல்ற 7 கரெக்டா சொல்லிட்டேன் வித்தின் ஸ்டிபுலேட்டட் டைம் போனா 7 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதுவே ஒரு பிளேயர் தப்பா சொன்னாலோ இல்ல டைம் முடிஞ்சாலோ அப்படியே -7. சோ ரொம்ப தெளிவா இருங்க. அவசரப்பட்டு கிரீடினஸ்ல வந்து பயங்கரமா நான் வந்து 15 சொல்லுவேன் அப்படின்ட்டு வந்து அவசரப்பட்டு சொல்லாதீங்க. எவ்வளவு நம்மளால சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுங்க. கண்ணை எப்ப திறக்கிறீங்களோ அதுல இருந்தா வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ முழுக்க நீங்க யார் எப்ப கண்ணு திறப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சோ உங்க மேல இருக்க கான்பிடன்ஸ்ல இந்த ரவுண்ட்ல போனீங்கன்னா மேக்ஸிமம் ஜெயிக்கிறதுக்கு சும்மா கூட கண்ணு திறந்து விடாது. ரொம்ப சிம்பிள் தான். உனக்கு இந்த ரவுண்ட் ஜெயிக்கணும், உனக்கு ஆன்சரே தெரியலடா அப்படின்னு கூட நீ ஒரு ரிஸ்க் எடு. இவன் வந்து தப்பா சொல்லிட்டானா இவனுக்கு ஃபுல்லா நெகட்டிவ்ல போயிடும். நீ ரவுண்ட் ஜெயிச்சிருவேன். அந்த மாதிரி தான். கண்ணை யார் கடைசியா திறக்கிறாங்களோ பதில் சொல்றேன். இங்க பாரு ஆட்டத்துக்கு போயிடலாமா? ரெண்டு பேர் கண்டுபிடிக்கோங்க. நோ சீட்டிங். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, the current RCB squad of 2015. 2 3 4 5. ஓகே, சோ வந்து போஸ் வந்து 10 செகண்ட்ஸ் குள்ள 5 RCB பிளேயர் சொல்லணும். டைம் ஸ்டார்ட்ஸ். விராட் கோலி, ரஜத் பட்டிதார், Phil Salt, 1 times up. -5 for boss. 5 பேர் சொல்ல முடியலையா? லிவிங்ஸ்டன் கோலி பிளேயர் சொல்றது பிரச்சனை இல்ல, அது டைப்ல சொல்றதா பிரச்சனை தெரிஞ்சு. அதனால கொஞ்சம் -5 ஆரம்பிச்ச இடத்துல வந்து அடுத்த ரவுண்ட்ல இருந்து 2 கொஸ்டின் தான் இருக்கு இந்த ரவுண்ட்ல.
பரவாயில்ல குடிக்கலாம் போஸ் வந்தா குடிக்கலாம். போஸ் இன்வைட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. போஸ் என்ன இன்வைட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதான் இங்க பிளான் இந்த வீடியோல. ஓகே சரி, ரெண்டாவது क्वेश्चन. ரெண்டு பேரும் கண்டுங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே 4000 ரன்ஸ்க்கு மேல அடிச்ச பேட்ஸ்மேன் நேம். 1 2 3 4 5 ஃபைல் ரெண்டு பேருமே திறந்திருக்காங்க. சோ நீங்களே வந்து ஆர்டர் போட்டு யார் சொல்லுங்க பண்ணிக்கோங்க. மசாவே சொல்லு. இல்ல ரெண்டு பேரும் கன்ஃபியூஷன் இருக்குன்னு ஆர்டர் போடுங்க. யோசிக்காதீங்க, அவ்வளவுதான். நீங்க ஓகே, நான் சொல்றேன். ஓகே 10 செகண்ட்ல டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. விராட் கோலி, சுரேஷ் ரெய்னா, ஷிகர் தவன், ரோஹித் சர்மா அண்ட் டேவிட் வார்னர். கரெக்ட். சோ போன தடவை -5 பிடிச்சத போஸ் இந்த தடவை +5 எடுத்து ஈக்குவல் பண்ணிட்டாரு. சோ அகைன் போஸ் வந்து 3 பாயிண்ட் லீடிங்ல இருக்காரு. அது வந்து 2 பாயிண்ட் இருக்காரு. சோ இதுதான் வந்து ஃபைனல் क्वेश्चन. இந்த குவிஸோட ஃபைனல் क्वेश्चन. யாரு வந்து பதில் சொல்றீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, அப்படிதான் சொல்ல முடியாது. யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்க தான் வின்னர். ரெடியா இருங்க, क्वेश्चन போமா. சோ லாஸ்ட் क्वेश्चन ஆஃப் திஸ் என்டையர் குவிஸ். பிளேயர்ஸ் who have captained Punjab Kings. 1 2 3 4 5 Harish 5. Okay, your time starts now. சாம் கரன், ஆனந்த் கில்க்ரிஸ்ட், யுவராஜ் சிங், முரளி விஜய், ரவிச்சந்திரன் அஸ்வின். Wow! Harish has won this. Harish won this by the best of margins. Congratulations. So பாத்தீங்கன்னா சொல்லு. அதாவது ஃபர்ஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது முக்கியம் இல்ல, கடைசியில யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்னா முக்கியம். வந்துட்டோம்ல. ஏய் ஆர்சிபி இதுலயே ஆர்சிபி எதுக்கு ஆர்சிபி ஃபர்ஸ்ட் क्वेश्चनடா. நீ ஒரு தற்கொலையா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? பஞ்சாப் தானே ஈஸியா சொல்லலாம். பஞ்சாப் 10 பேர் சொல்றாங்க. ஐஸ்வர்யா அவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்ல சீக்கிரம் கண்ணை திறந்துட்டா. இவன் மூட்ல திறந்துட்டு இருப்பான் தற்கொலை அப்படின்னு சார்ஜ் பெய்து. இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்க மேல நம்பிக்கை வைங்க அப்படின்ட்டு. இவர் ஹரிஷ் மேல நம்பிக்கை தோத்துட்டாரு. கம்மாத்துண்டு இது சோ இந்த ரவுண்டோட முடிவுல, இந்த குவிஸோட முடிவுல ஹரிஷ் லீடிங்ல இருக்காரு. ஹரிஷ் வந்து பாத்தீங்கன்னா 6 பாயிண்டோட குவிஸ வந்து எண்ட் பண்றாரு. வேற போஸ் வந்து நம்ம எல்லாம் எலிமினேட் பண்ணாம நான் லைஃப் நினைச்சே பார்க்கல. 5 பாயிண்ட்ல 3 பாயிண்ட்ஸ். சோ போஸ் 3, ஹரிஷ் வந்து 6 பாயிண்டோட முடிக்கிறாங்க. சோ இந்த குவிஸோட வின்னர் ஹரிஷ். யா, இட்ஸ் நைஸ். ஃபர்ஸ்ட் என்டர்டெயின்மென்ட் குவிஸோட வின்னர் தான் ஹரிஷ். சோ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இந்த क्वेश्चंसல ஏதோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு, ஏதோ உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறது வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஆனா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चंसலாம் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா அந்த क्वेश्चन தான் நீங்க பாஸ் பண்ணிட்டு கீழ ஆன்சர் நீங்க வந்து போடுங்க. சரிங்களா? இது மாதிரி நிறைய குவிஸ் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் ஒரு கிரிக்கெட் டைம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.